ஐயா வணக்கம். வள்ளல் பெருமான் தெய்வமணி மாலை 29வது பாடலை பார்க்கப் போகிறோம். இந்த பாடல்லையும் அவருக்கு ஏக்கத்தை தான் காட்டுகிறார். அவருடைய வாழ்நாளை பார்க்கும் பொழுது சிறு வயதிலே அவருக்கு அருள் கிடைத்தது. அதில் 20-25 வயது வரைக்கும் உலக அனுபவங்களை கண்ணார காண்கிறார், பழகி பார்க்கிறார். வரக்கூடிய விளைவு நல்லது கெட்டது ஆராய்ந்து தன் உடலில் இருக்கக்கூடிய அருள் பெற்றும் இந்த உடல்னு எடுத்த பிறகு அது கொஞ்சம் சீரடையணும். தான் நினைப்பது போல் உடல் உள்ள அணுக்கள் நினைக்கணும். அதற்கு பக்குவமாக ஒவ்வொரு நினைவுகள் தான் எல்லாத்தையுமே. நினைவுகள் என்றது ஒரு உணர்வில் கலந்தது. அதனால தான் பழைய நினைவுகள் நமக்கு மூளையிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, உணர்வால் எல்லாமே உலகமே கட்டி பிடிக்கப்பட்டது. அந்த உடலுக்கு ஒவ்வொரு அணுக்களும் அவர் உடம்புல அது புனிதப்பட வேண்டிய ஒரு ஸ்டேஜில் நிலையில் இருந்தார். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. அது பதம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள். பிறவின்னு எடுத்தாச்சு, அருள் கிடைச்சிடுச்சு. ஆனால் அந்த உடல் உடலோடு அவர் கரைந்து செல்ல பேரின்ப நிலையை, முருக நிலையை அடைவதற்காக, அதுதான் சிவநிலை அடைவது. முக்தி அடைந்துடுவார்கள். முக்தி அடைஞ்சும் திரும்பவும் விழித்து பார்க்கையில் திரியும் மாயைகிட்ட அகப்பட்டு அவர்கள் உலகில் வாழ வேண்டிய நிலை இருக்குது. சிவநிலை வரைக்கும் ஐடில்னஸ், அதாவது இயக்கமற்ற நிலையில் போயிட்டோம். திரியும் அந்த இயக்கத்தின் ஆசை பார்க்கும் பொழுது இதுக்காக நிறைய கதைகள் நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. மோகினி வந்தால் ரிஷி மயங்கனார் போனாலாம். இது அந்த தத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கதைகளாக நமக்கு புகுத்துனாங்கன்னா கதைகள் தவறு இல்லை. ஆரம்பத்தில் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? எடுத்ததுமே தத்துவத்தை நேராக சொன்னால் யாருக்குமே புரியாது. அதுக்கு ஒரு உதாரணங்களை ஓட்டி காட்டினால்தான் தெளிவடைஞ்சு புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக வந்த கதைகள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கதையிலே உட்காந்துக்கிறோம். அதை தான் டெவலப் பண்ணியிருக்க ஒழிய கதைக்குள்ளே இருக்கிற போய் அதான் கடவுள்ன்றது. கடந்து உள் சென்று பார் என்றாங்க. கடவுள்னா ஒரு பொருளை பற்றி பேர் இல்லை. அது கடவுளை வணங்குன்னா கடவுளை உள் சென்று பார்த்து வணங்கு. அப்போ தான் வணக்கம் என்பது பணிவு, பணிந்து செல் அப்படின்றது தான் கடவுள்ன்ற அர்த்தம். யாருமே கடந்து உள்ளே போகிறதில்ல. அது கடவுளை ஒரு விக்கிரகமான விக்கிரகத்தோடு நின்றுடுறோம். விக்கிரகத்துக்கிட்ட என்ன பண்ணுறோம், அந்த பக்தி மயமாக உள்ள நம்ம உறவாடுறதில்ல. தனக்கு வேண்டிய சுயநலத்தில் அந்த சிலைகளை நம்ம வேண்டிக்கிறோம். தனக்கு வேண்டிய பொருள் அதெல்லாம், தன்னுடைய கஷ்டங்கள் இதெல்லாம், அதில் தான் நம்ம தேங்கி நிற்கிறோம். எல்லோரும் அந்த ஒரு நல்ல நிலை அடையணுமானால் அடைஞ்சு தான் ஆகணும். அதுதான் நல்ல பேரின்ப வாழ்க்கை. அதுக்காக இந்த 20-25 வயசு வரைக்கும் அவருக்கு இந்த அனுபவங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் முழுமையை அடைகிறார். அதாவது அந்த உடல் அந்த இதுக்கு கலந்தெடுத்து அவரோட. ஆனால் கடவுளுடைய அருளால் அவர் இன்னொரு 25 வருடம் இருந்து சேவை செய்வதற்காக இதெல்லாம் உள்ளுணர்ந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும். சேவை செய்கிறதுக்கு மக்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. 5 திருமுறை 6வது திருமுறை வரைக்கும் கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுது. அவர் பாடிய பாடல்களின் பொருள் தெரியுது.
இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டி பொருளாக கொடுக்கப்பட்டது. யாரோ ஒரு அருளாளர் மூலியமாக தான் கொடுக்க முடியும். அப்படி அந்த 20-25 வயசு வரைக்கும் அவர் பாடல்கள் அதுலேயும் கொடுத்துருக்கார் நிறைய. இருப்பினும் இன்னும் 25 வருடங்கள் இருந்து மக்களுக்காக நீ சேவை செய்ய வேண்டும் என்று தான் இறைவன் அவரை 50 வயதுக்கு தான் அவர் மறைந்தார். அது வரைக்கும் அவரை காலத்தில் வைத்திருந்தார். அவர் மேற்கொண்டு அந்த சேவைகளை செய்திருக்கிறார். இதெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலது. அதே மாதிரி கற்புக்கரசிகள் அவர்களை வெளிக்காட்டுவது, இப்போ சூரபத்மனை வெளிக்காட்டுறது, அவர் காட்டலைன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி வள்ளல் பெருமானை அவர் இந்த சேவையெல்லாம் செய்ய விடலைன்னா வள்ளல் பெருமான் யார் என்ன என்ன தெரியாது. அவர் பாட்டுக்கும் அவர் போயிட்டு அவர் வரைக்கும் அவர் இதை பண்ணி உடலை சுத்தம் பண்ணி அவர் பாட்டுக்கு போனார்னா யாருக்கு தெரிய போகுது? அப்புறம் வழிமொழியை அதே சொல்கிறார், வாழையடி வாழையாக வந்தவன்றார். அந்த மாதிரி வாழையடி வாழையாக மக்கள் வரணுன்றதுனால தான் இறைவனுடைய ஆசை. அதனால் இந்த பாடலை இதிலும் ஏக்கத்தோடு தான் பாடுகிறார். அவருக்கு அந்த நாள் கிடைக்கும்னு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சோம். அந்த நாள் வரைக்கும் காத்திருக்க அவர் கொஞ்சம் மனம் இயக்கத்திலேயே இருந்தது. அதுதான் இதெல்லாம் வெளிப்பாடு. இதில் பாருங்கள், உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன் பதத்தன்பில்லை என்றன் எனக்குற்ற துணை உனையன்றி வேறு யாரும் இல்லை. முழுமையாக தெரிஞ்சால் கூட நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோமே, நம்ம இன்னும் போகலையே. அப்போ இதில் ஏதோ என் உள்ளம் ஒன்று நினைக்கலையா? இதை ஒரு ரிப்பீட்டிங்காக, அதாவது திரும்பி திரும்பி தன்னுடைய சந்தேகங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படியா, நம்ம நினைக்கலையா, நினச்சது போகிறலையா, இப்படியெல்லாம் ஒரு செக்கப் தான். அதெல்லாம் உலாமை எனது வசம் நின்றதில்லை, அது நிற்குதா இல்லைன்னு எனக்கு தெரியலையப்பா, நான் நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக யார் சொல்ல முடியும்? நீ தானே சொல்ல முடியும். நான் செய்கிறேன், அது எந்த அளவுன்றது நீ தானே சொல்லணும். அதனால் நீ சொல்லாமல் எனக்கு தெரியலன்றது தான் அது அர்த்தம். தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. எனக்கு இருக்கிற தொல்லை 4 பேர் பேசினா கூட அது அவருக்கு தொல்லை தான். ஏன்னா அந்த நேரம் அவர் இறைவனோட சிந்தனையில் இருப்பார். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அது தொல்லை விடலை. உன் பதத்து அன்பு இல்லையா? போதுமான அன்பு இல்லை, அன்புன்னு நினச்சிக்கிறேன். நீ அன்பு கொட்டலையா? நீ எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியலையப்பா அப்படின்றது அவர். உன் பதத்தில் அன்பு இல்லையா? உற்ற துணை உன்னையன்றி வேறு யார்? எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய குருவாகிய நீ வேறு யார்ப்பா இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ற இயக்கம். இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று இசைக்கின்ற பேரும் இல்லை. ஏம்பா இவளெல்லாம் கொடுத்துட்டு அவனை இட்டுன்னு போயேம்பா, உன்னோட கலக்க வையேன், ஏன் இன்னும் வச்சுன்னு இருக்கேன்னு அப்படி இசைக்கின்ற பேரும் இல்லை. அந்த மாதிரி யாராவது சொல்லி என்ன சீக்கிரம் இட்டு போக சொல்லுப்பா அப்படின்னு. ஏன்பா இந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே நான் ஃப்ளைட் இந்த புக் பண்ணேன்பா, இன்னும் 10 நாள் பொறுத்தா நான் போகணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் ஏன்னா யாருக்காவது அதை ஏன் நான் அவருக்கே தெரியாது. இன்னொரு 25 வருஷம் இருந்து சேவை செய்யணுன்றது அவருடைய இது தெரியாது. ஆனால் நிலையை அடைந்த பிறகு எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணல, அது பண்ணலையப்பா, அதுக்கு இசைக்கின்ற பேரும் இல்லை. ஏழை அவனுக்கு, ஏழைன்னா பணக்காசு இல்லாதவன் கிடையாது. குணாதிசயங்களும் எல்லாத்துலேயும் கீழே அந்த பாஸ்ட் லெவல் போகாமல் முத்தாமல் இருக்கிறதெல்லாம் ஏழை நிலை. ஏழை அவனுக்கு, நான் ஏழை தானே, நான் இன்னும் பணக்காரன் ஆகலை. உன்னோட கலந்த பிறகு தான் நான் பணக்காரன் ஆவேன். கலக்காத வரைக்கும் நான் ஏழை. ஏழை என கருள்வதையும் நின்று எதிர் நின்று இயம்புகின்றவரும் இல்லை. உன் எதிர்க்க நின்று ஏம்பா அவ்வளோ தூரம் பண்ணிட்டா நீ அதிகாரமா அவள் கூட்டு நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டானே, நீ தான் அப்படியே வெளியே விட்டு இருக்கானா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா?
இல்லை. வளமறு உனது திரு அருள் குறைவதில்லை. ஆனால் உன்னுடைய அருள் குறையல. உளம் எனது வசம் நின்றதில்லை. பெற்ற உன் அருளை நான் பெற்றேன். என் தொல்லை வினை அது தெரியுது. ஒல்லை விட்டிடவும் இல்லை. இன்னும் இங்கே உன் வீட்டுல உன்னோட குடியேறலையே பதத்தன்பில்லை சொல்றார். என்றனுக்கு உற்ற துணை இல்லை. உனையன்றி வேறும் இல்லை. இளையன் அவனுக்கு கருள வேண்டும். சந்தேகங்களுக்கு இசைக்கின்ற பேரும் இல்லை என்பதில்லை. நீ வந்து சாதாரண எல்லாமே கொடுக்குறான். கொடுக்காத ஆள் ஏழை அவனுக்கு அருள்வதே நின்றும் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. ஏழை அவனுக்கு அருள்வதே நின்றும் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. பழமருவும் உனது திரு அருள் குறைவதில்லை. மேல் மற்றொரு வழக்குமில்லை. பழமருவும் உனது திரு அருள் குறைவதில்லை. மேல் மற்றொரு வழக்குமில்லை. வந்திரப்போர்களுக்கு இலை என்பதில்லை. நீ வன்மனத்தவன் அல்லை. வந்திரப்போர்களுக்கு இலை என்பதில்லை. நீ வன்மனத்தவன் அல்லை. தளர்விலா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. தளர்விலா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. கண்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. கண்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. நீங்கள்லாம் கூட வந்தீங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு வன்மனத்தவர்கள் ரொம்ப சாந்தமானவர்னு இது மறைமுகமாக நமக்கு சொல்கிறது. அவர் மட்டும் போய் எனக்கு கிடச்சிடுச்சு நான் அப்படி போகிற பாடி அவரே ஓடுறதில்ல. இந்த பாடலில் மற்றவங்களுக்கும் வழி திறந்த இருக்கப்பா, நீங்கள் வரணும், அதுதான் நீங்கள் வராதது தான் உங்கள் குறைன்று அதை சொல்கிறார். அதனால் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவதை கேட்டு மனம் குளிருங்கள், தெளிவு பிறக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னால் நாங்கள் போடுற பதிவுகள் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை தேடி போக வேண்டியதில்லை. அடுத்து கமெண்ட்டு எனக்கு முக்கியம். உங்களுடைய கருத்துக்கள் வேண்டும். இதை கேட்டதும் இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஏதாவது குறைபாடு இருக்கா, இல்லை பிடிக்கலையா, பிடிக்குதா, என்ன இல்லை மோகன சுப்பிரமணியத்தை பிடிக்கல இல்லை, இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ரசத்தை உங்களால் ரசிக்க முடியுதா, போதுமானதா அப்படின்னு ஒரு இது ஏதாவது ஒரு கமெண்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சரி, ஐயா இது எங்களுக்கு சரியா இல்லை, நீங்கள் பிரசங்கம் சரியில்லை, இல்லை ஏதோ சொல்கிறோன்னா சொல்லுங்கள். அதனால் நான் கூடுமான வரைக்கும் அதை சரி பண்ணிக்க பார்ப்போம். ஏன்னா இது பொது உடைமையாக தான் நம்ம பண்ணணும். எனக்குன்னு நான் என் பெருமைக்காக என் பேருக்காக என்னை யாரும் இதுவரைக்கும் 82 வயசாகுது, நான் எந்த மேடையிலையும் ஏறல, எந்த பெருமையும் தேடலை. ஏன்னா எனக்கு ஒத்து வராத மேட்ரு. யாராவது தனிப்பட்ட முறையில் கேட்டால் எனக்கு என்ன அறிவு கேட்டினது இறைவன் கொடுக்கறத நம்ம ஏதாவது சொல்லுவோமே ஒழிய நாம் போய் எல்லாம் தெரியும் படிச்சுட்டு புக்குங்களை ஞாபகத்தில் வச்சுக்கின்னு வாந்தி எடுக்கிற ஆள் இல்லை நான். என்னால் முடிஞ்சது நல்லது செய்யணும், 4 பேர் தெளியணும் அப்படின்றது தான். நான் இந்த தமிழனாக பிறந்ததுக்கு அது என்னுடைய பெருமையை நினைத்து அது கிடைச்ச அளவுக்கு நான் முழுமை பெறலை, ஏதோ ஓரளவுக்கு கிடைச்ச இதை பலருக்கும் பங்கிடணும். அதுவும் காலம் போகிற நிலையில்
இப்போ முக்கியமாக தேவைப்படுது. இந்த மாதிரி 10 பேர் தேவை. 10 பேர் இல்லை, 1000 பேர்னாலும் தேவை. எல்லோரையும் தட்டி எழுப்ப வேண்டும். எல்லோரும் அறியாமையில் தூங்குகிறார்கள். அவர்களை தட்டி எதிரி எடுத்துக்கொள்கிறான். நம் தமிழையும் தமிழ் மரபையும் சைவத்தையும் காக்க நாம் வேறு போராட்டம்லாம் பண்ண வேண்டியதில்லை. இது மாதிரி நிறைய பேர் கிளம்பி 4 பேருக்கு சொல்லி ஜனங்களை தெளிவுபடுத்தணும். நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனையும் தெளிவுபடுத்தணும். அதுதான் முக்கியமான என்னுடைய வேண்டுகோள். அடுத்து சந்திப்போம். உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவுமில்லை. உன் பதத்தன்பில்லை என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. இளையன் அவனுக்கருள வேண்டும் என்றுன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை. அவனுக்கு அருள்வதே நின்றும் எதிர் நின்று இயம்புகின்றோருமில்லை. ஏழை அவனுக்கு அருள்வதே நின்றும் எதிர் நின்று இயம்புகின்றோருமில்லை. வளமருவும் உனது திரு அருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்குமில்லை. பழமருவும் உனது திரு அருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்குமில்லை. பந்திரப்போர்களுக்கில என்பதில்லை, நீவன் மனத்தவனும் அல்லை. பந்திரப்போர்களுக்கில என்பதில்லை, நீவன் மனத்தவனும் அல்லை. தளர்விலா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. தளர்விலா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே.